ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கான ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த வீடியோ அனைத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 30 நாட்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ 4000க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து இந்த குரூப்பில் இருக்காங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பிவோட் பாயிண்ட்ஸ் லெவல், பிரேக் அவுட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குரூப்பில். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்லாம் அடங்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ் தான். ஓகேங்களா? பிகினர் லெவலில் ஒரு ஆல்ரெடி ஒரு 6 மந்த் நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுறவங்க தான். ஓகேங்களா? ஒரு டெய்லியும் ஒரு 500 சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கணும், ஒரு கன்சிஸ்டண்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்கரேஜ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 150 ரூபா அதில் போக பாக்கி 350 ரூபா தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்படி இருக்கும்போது ப்ரோக்கரேஜ் அதிகமாக போகுது அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஸோ கம்மியான ப்ரோக்கரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூவில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்மியான ப்ரோக்கரேஜ்னா 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை பாட் ட்ரேடுன்னு சொல்லிட்டு அல்கோ ட்ரேடிங் எல்லாமே வந்து இன்பில்டாகவே தராங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கான லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாம் கேட்டு அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிளைண்ட் ஐடியோட அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பிகினர் லெவலில் இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்றவங்களுக்கு வந்து லிங்க் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். தமிழ் சப்போர்ட் கேர் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிஃப்டியோட லெவல் நேற்று சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் நல்லா வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட் கேண்டில் கரெக்டாக சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டை எப்படி எக்ஸாக்டாக வந்து ரீட்ரெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். ஸோ ரீட்ரெஸ்ட் கரெக்டாக 12 பண்ணிட்டு ஏகைன் வந்து நல்ல ஃபால். நம்ம ஆல்ரெடி ஃபிபனோசி லெவல் போட்டிருந்தோம் 22,021ல். அந்த இடத்துல எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்தது வந்து கிட்டத்தட்ட 1.25 வந்துருச்சு. 1.25 நம்மளோட சப்போர்ட் வந்து 22,020 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணுறது எப்போனா 2:30 மணிக்கு தான். ஓகேங்களா? அப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல கன்சல்டேஷன். ஏன்னா இந்த 0.23ன்றது ரிஜெக்ஷன் ஏரியா உங்களுக்கே தெரியும். 0.23லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஏகனே வந்து 22,100 போகும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 22,169க்கு போகும். இதுதான் வந்து நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன லெவல். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஏகன் வந்து என்ன பண்ணிக்க ஒரு ரீட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே நிற்கிது. இப்போ ஓகேங்களா? இப்போ கீழே வருது அப்படின்னா 21,882. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த 21,781ன்ற லெவலுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான சப்போர்ட் என்னன்னா 21,882 டேயோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தராக கீழே வருது அப்படின்னா 21,781ன்ற லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதற்கும் கீழே வருதுன்னா 22,700ன்றது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு மேஜரான ஒரு 22,000ன்ற லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, மேலே போகுதுன்னா 22,020ன்றது ரெசிஸ்டன்ட்டு, அதுக்கு மேலே போகுதுன்னா 22,100, 22,169 அடுத்தடுத்த ரெசிஸ்டன் இதுதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்ப்போம். 22,000 வந்து ரெசிஸ்டன்ட் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 21,950 சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் முடியும் போது ஓப்பன் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். அடுத்தது பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதேமாரி நம்ம வந்து கோல்டன் ரீசேல் லெவலாக வந்து நம்ம கொடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 47,879. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு நேத்தியே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு. ஓகேங்களா? ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலுமே இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 0.6ல் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் பண்ணி இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாளைக்கு இந்த டேயோட லோக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 47,300ன்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது 47,200ல் வந்து இந்த பேங்க் நிஃப்டியோட சேனலோட ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த சேனலுமே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? சேனலோட ட்ரெண்ட் லைன் இருக்குது 47,300க்கு கீழே வந்துருச்சுன்னா 200ல் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா எப்படி நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணுச்சோ அதேமாதிரி 47,200 பிரேக் அவுட் பண்ணி திருப்பி 47,200 ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ஃபால் வருதுன்னா 46,578 வரலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீக்கெண்டுன்றதுனால
மேக்ஸிமம் 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே ட்ரேடை முடிச்சிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு இது கிடைக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுமாதிரி 47,500 வந்து ஸ்ட்ராங்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 47,500க்கு கீழே விடுற மாதிரி இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஓகேங்களா? அப்போ வந்து 47,500லேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் காமிக்குது. நாளைக்கு மார்க்கெட் எதில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். 47,500க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக போயிட்டு மறுபடியும் வந்து நம்மளோட ரெசிஸ்டன் ஆனால் 47,635, 47,879 இதை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இப்போ 47,500க்கும் கீழே வந்துருது அப்படின்னா ஃபர்தராக வந்து 47,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆகுது 500 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்களேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ இன்னைக்கு வீக்கெண்ட் நேத்தியோட லோவை கட் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு ஃபஸ்ட்டு 15 மினிட். ஸோ அடுத்தது நல்ல ஒரு ஃபால் நம்மளோட 0.6 கோல்டன் ரேஸ் லெவலான 21,250 வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, எப்படி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புட் சென்டிமெண்ட் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சேனலை சப்போர்ட் எடுக்க வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் எடுக்குதா இல்லை வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்றதான் நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ மேக்ஸிமம் நாளைக்கு வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 21,000ன்ற லெவலில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். அது 20,700 ஃபர்தராக ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து ஃபின் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி என்னமோ டெய்லி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளோட லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் இன்னைக்கு வந்து 9ஆம் தேதிக்கான ஃபஸ்ட்டு 15 மினிட்டை பாருங்கள். நம்மளோட ரெசிஸ்டன் லெவல்லேருந்து திருப்பி வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு 0.3ல. எகைன் வந்து இந்த இடத்துல 0.5 ஏன்னா 10,850 வந்து திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அதுலேருந்து ஃபால். இப்போ 10,772க்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி பாடியை கீழே வச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு டார்கெட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10,667ன்றது டார்கெட்டு. அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 10,534. இதுதான் வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,772, 10,850, 10,920, 10,960. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன் லெவலாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஓகேங்களா? சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மறுபடியும் இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 1062 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு, ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. நாளைக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேயோட லோ, அதாவது 72,340க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 72,120ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 71,780ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா? இன்பிட்வீனில் 72,000ன்ற ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கான டார்கெட் 71,788ன்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னால 72,700ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 72,900ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது 73,000கிட்ட இந்த ட்ரெண்ட் லைன் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சா ஃபர்தர் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ட்ரெண்ட் லைனை தொட்டு ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு ஃபர்தராக. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்தராக வந்து 72,000 கீழே வருது அப்படின்னா 71,782ன்றது நம்ம சப்போர்ட்டாக சென்செக்ஸுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 72,000 வந்து ரவுண்ட் ஃபிகரில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற இடம். ஸோ அதனால் 72,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 72,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 71,800ன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக சப்போர்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.